Coffee? வணக்கம் துரை அவர்களே. குட் மார்னிங் சொம்பலிங்கம். You can go. Esco. என்ன துரை, நான் வரும்போதெல்லாம் கோப்பையும் கையுமாகவே இருக்கிறீர்கள்? இப்படி அடிக்கடி குடித்துக் கொண்டிருந்தால் எப்படி துரை? நான் அடிக்கடி குடிப்பவன் தான், அதை ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் அளவாக குடிப்பவன். ஆனால் நீ ஒரு முறை குடித்தாலும் ஒரேடியாக குடிப்பவன். ஜம்புலிங்கம், நீ நினைப்பது போல் இது மது இல்லை. வேறு? காஃபி. காப்பியா? காபி இல்ல மேன், காஃபி. காப்பி என்றால்? நாம் நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கும் போது சற்று சோர்வு ஏற்பட்டால் அதை போக்கிக் கொள்வதற்காக அவ்வப்போது காஃபியை நாங்கள் பருகுவோம். இதை குடித்த மறுகணமே உடனே உடலுக்குள் ஒரு வகையான புத்துணர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, எங்கள் நாடு மிகவும் குளிர்ச்சியான நாடு. எங்கள் உடலுக்குள் உள்ள குளிர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இப்படி அவ்வப்போது சூடான பானத்தை பருகி உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்றிக் கொள்வது எங்கள் வழக்கம். ஆனால் எங்கள் நாடு உஷ்ணமான நாடு. இதில் மேலும் உஷ்ணத்தை சேர்க்கும் இந்த பானத்தை பெயர் என்ன சொன்னீர்கள்? காஃபி. காஃபி. அந்த காஃபியை குடித்தால் உடல் மேலும் உஷ்ணமாகி விடாதா? அதனால் தான் நீர்மோர், பதநீர், பானகம், எலுமிச்சை சாறு என்று எங்கள் நாட்டின் உஷ்ணத்திற்கு ஏற்ப சில பானங்களை பருகும்படி எங்கள் முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இவற்றை பருகினால் தான் உஷ்ணத்தின் காரணமாக நம் உடலிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர்ச்சத்தை அந்த பானங்கள் சரி செய்துவிடும். மேலும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. அதை விட்டு உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் உங்கள் நாட்டு பானத்தை பருகினால் எப்படி? வாட் டு டு சொம்பலிங்கம்? பழக்கமாகிவிட்டது, விட முடியவில்லை. தயவு செய்து இதை எங்களுக்கு பழக்கப்படுத்தி விடாதீர்கள், பிறகு விடவே மாட்டோம். ஹே சம்புலிங்கம், நாடே எங்களுக்கு சொந்தமாக போகிறது. பிறகு பழக்கத்தை மட்டும் ஏன் உங்கள் முன்னோர்கள் சொல்வதையே கடைபிடித்துக் கொண்டு வருகிறீர்கள்? எங்கள் பிரிட்டிஷ் கல்ச்சருக்கு மாறிவிடுங்கள், பிறகு எல்லாம் பழக்கமாகிவிடும். ஆஹா, போதும் துரை, போதும். ஏற்கனவே உங்கள் வழக்கத்திற்கு வந்துதான் ஒரு பழக்கத்தை பழகிவிட்டேன். நான் விட்டாலும் அது என்னை விட மாட்டேன் என்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் துரை, உங்கள் படைகளை கொண்டு எங்கள் நாட்டை பிடிக்கிறீர்களோ இல்லையோ, இப்படி ஏதாவது சில புது விஷயங்களை எங்கள் நாட்டிற்குள் கொண்டு வந்து எங்கள் மக்களை அடிமைப்படுத்தி விடுகிறீர்கள். சரி, அதை விட நீ இங்கு தனியாக வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் வந்திருக்க வேண்டும். Am I right, சம்புலிங்கம்? ஆமாம் துரை, ஆனால் நான் தனியாக வரவில்லை. பிறகு வேறு யாரை அழைத்து வந்திருக்கிறாய்? என் நண்பனை உடன் அழைத்து வந்துள்ளேன். நண்பன்? You mean friend? எஸ். ஆமாம். யார் அது? வெல்கம் முருங்காப்புலி, வெல்கம். வணக்கம் துரை அவர்களே. சம்புலிங்கம், உருங்காப்புலியா நீ உன் நண்பன் என்று சொன்னாய்? ஆமாம். என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் இருவரும் எனக்கு நண்பர்களாக இருந்தும் உங்களுக்குள் ஒரு போட்டி எப்போதும் இருந்து கொண்டேதானே இருக்கும். எங்களுக்குள் இருக்கும் போட்டியை அனலாக கொண்டு மற்றவர்கள் குளிர்காய கூடாதல்லவா? அதனால் தான் எங்களுக்குள் உள்ள போட்டியை ஓரங்கட்டி விட்டு உங்கள் விஷயத்தில் ஒற்றுமையாய் இருப்பது என்று முடிவு கட்டிவிட்டோம். அது மட்டுமல்ல துரை அவர்களே, ஜென்ம பகைவர்களான வாளுக்கு வெளியையும் வல்லத்தரையனையும் ஒன்று சேர்க்க முயற்சி நடக்கும் போது நாங்கள் எதற்கு பிரிந்திருக்க வேண்டும்? என் முட்டாள் மைத்துனன் வல்லத்தரையன் இருக்கும் வரை அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் நம் காரியம் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய்? இது செய்தி இல்லை துரை, வெற்றி. அப்படியா? என்ன? வரும் சித்ரா பௌர்ணமி அன்று மருது சகோதரர்கள் தங்கள் குலதெய்வம் இருக்கும் திருப்பத்தூருக்கு எந்த பாதையில் செல்லப் போகிறார்கள் என்று ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. அதை பற்றி உங்களிடம் சொல்லவே நாங்கள் இப்போது இங்கு வந்தோம். Fantastic உரங்காப்புலி, you are a great writer. அப்படி என்றால்? உளவாளி, ஒற்றன். ஓ, அந்த வார்த்தைக்கு பொருள் உளவாளி என்பதா? எஸ் எஸ். என்ன திட்டம் தீட்டியிருக்கிறார்கள்? நீங்கள் நினைத்தது போல்
அந்த மருது சகோதரர்கள் காட்டாம்பூர் வழியாக திருப்பத்தூர் போகப் போவதில்லை. பிறகு திருப்பத்தூர் செல்வதற்கு காட்டாம்பூர் அல்லாமல் மேலூர் வழியாகவும் செல்ல ஒரு பாதை இருக்கிறது. அந்த வழியாகத்தான் மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் சென்று குலதெய்வத்தை வழிபடப் போகிறார்கள். இதுதான் வல்லத்தரையன் தீட்டியிருக்கும் திட்டம். மேலூர் பாதையாக மருது சகோதரர்கள் வரப்போகிறார்களா? சரி, நான் காட்டாம்பூரில் முகாமிட்டிருப்பது மருது சகோதரர்களை பிடிப்பதற்காகத்தான் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? துரை, இங்குள்ள விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்வதற்கு யாராவது இருக்கலாம் அல்லவா? வேறு யாராக இருந்தால் பரவாயில்லை, அது நீயாக இல்லாமல் இருந்தால் சரி. நான் உங்கள் அடிமை, உங்கள் உண்மையான விசுவாசி. Don't worry, சம்புலிங்கா. ஒரு பேச்சிற்காக சொன்னேன். அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்களோ தீட்டட்டுமே, அதற்கு தக்கபடி நாம் நம் செயல்களை செய்வோம். இருப்பினும் அந்த மருது சகோதரர்கள் எந்த அளவிற்கு படைபலத்தோடு வருகிறார்கள் என்பது தெரிந்தால் அதற்கு தக்கபடி நான் என் படைகளோடு சென்று அவர்களை கைது செய்ய சற்று உதவியாக இருந்திருக்கும். அதை பற்றிய கவலையே தங்களுக்கு வேண்டாம். ஏன்? படைபலம் ஏதுமின்றி தனியாகத்தான் வரப்போகிறார்கள் மருது சகோதரர்கள். What do you mean, உறங்காப்புலி? இது உறங்காப்புலி தீட்டிய திட்டம். இது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியம்தான். அத்தகைய அறிவுரையைத்தான் வல்லத்தரையின் புத்தியில் நான் ஏற்றி இருக்கிறேன். புரியவில்லையே. வல்லத்தரையனை பொறுத்தவரை மருது சகோதரர்கள் மேலூர் வழியாகத்தான் திருப்பத்தூர் போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆயுதப்படை பாதுகாப்பு படை என்று கூட்டமாக சென்றால் மருது சகோதரர்கள் தான் செல்கிறார்கள் என்ற செய்தி வெள்ளையர்களுக்கு தெரிந்து விடாதா? அப்படி செய்தால் நாமே அவர்களை காட்டிக் கொடுத்தது போல் ஆகாதா? அதனால் மருது சகோதரர்கள் படைபலம் ஏதுமின்றி தனியாக சென்றால்தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று வல்லத்தரையனிடம் நான் தான் சொன்னேன். அந்த முட்டாளும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதன்படி பார்த்தால் மருது சகோதரர்கள் எந்த பாதுகாப்புமின்றி தனியாகத்தான் மேலூர் வழியாக வரப்போகிறார்கள். Brilliant, உறங்காப்புலி. You have a master brain. அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். சாதிக்க பிறந்தவன் நீ. அந்த சாதனைக்கு சன்மானமாக மிகப்பெரிய பரிசை பெறப் போகிறாய். இப்போது அவர்கள் அத்தனை பேருடைய மொத்த கவனமும் மேலூர் வழியாகத்தான் இருக்கும். அதனால் நானும் இந்த காட்டாம்பூர் கூடாரத்தை காலி செய்துவிட்டு மேலூர் பக்கமே என் முழு பலத்தையும் சேமிக்கிறேன். இல்லை துரை, அப்படி செய்யக்கூடாது. காட்டாம்பூர் என்பது மிக முக்கியமான பகுதி. இதை நாம் எளிதாக தனித்து விடக்கூடாது. அங்குள்ள படைகள் அங்கேயே இருக்கட்டும். தேவையான அளவிற்கு மட்டும் படைகளை திரட்டிச் சென்று உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒருவேளை அந்த மருது சகோதரர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டாலும் திருப்பத்தூர் திருவிழா நடக்கும் இடத்தில் நம் ஆட்கள் அவசியம் இருக்க வேண்டும். அங்குதான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எங்கள் படையே செல்ல முடியவில்லையே, பிறகு எப்படி அங்கு போக முடியும்? வெள்ளையர்கள் தானே அங்கு போகக்கூடாது, உள்ளூர்காரர்கள் போகலாம் அல்லவா? முடியுமா உறங்காப்புலி? அது முடியுமா? அவர்கள் தான் மருது சகோதரர்களை தெய்வமாக கருதுகிறார்களே. முடியும் துரை, முடியும். தெய்வத்தை பயபக்தியோடு வணங்குபவர்களும் உண்டு. அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றும் போலிகளும் உண்டு. அப்படிப்பட்ட சிலரை கண்டுபிடித்து விட்டால் நம் காரியம் கச்சிதமாக நிறைவேறிவிடும். இது சாத்தியமாகுமா? நிச்சயம் சாத்தியமாகும். பணம் பத்தும் செய்யும், ஈட்டி கூட எட்டிய வரைதான் பாயும். ஆனால் பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள். காசுக்கு மயங்கக்கூடிய கருங்காலிகள் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்ன? அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து நம் வழிக்கு கொண்டு வந்து விட்டார் அந்த மருது சகோதரர்கள் மிக எளிதாக நாம் வீசிய வலைக்குள் வந்து விழுந்து விட மாட்டார்களா என்ன? நம் திட்டப்படி நாம் தேர்ந்தெடுத்த ஆட்களை மருது சகோதரர்கள் வழிபடும் கோயிலின் பூசாரிகளாக அங்கு நியமிப்போம். அங்கு மேலூரில் இருந்து மருது சகோதரர்கள் தப்பினாலும் கோயிலில் அவர்கள் வீழ்ந்தே தீர வேண்டும். இதுவும் சரியான யோசனைதான். ஆனால் இதற்குண்டான ஆட்களை எங்கே போய் தேடுவது? அதை நான் செய்கிறேன். நம் ஆட்களில் இருவரை பூசாரிகளாக அந்த கோயிலுக்கு அனுப்பி வைப்போம். அதன் மூலம் அந்த மருது சகோதரர்களை வீழ்த்தி உங்களுக்கு வெற்றியை தேடி தருகிறேன். குட் குட், இது போதும் எனக்கு. உடனே சென்று அதற்குண்டான ஏற்பாடுகளை கவனியுங்கள். வருகிறேன் துரை.
சின்னம்பலம், வாருங்கள் கணக்கு பிள்ளை. ஏன் அங்கேயே நின்று விட்டீர்கள்? நீங்கள் உங்கள் உடைவாளை கூர்த்தீட்டும் வேகத்தைக் கண்டு மெய்மறந்து நின்று விட்டேன். நீங்கள் புதிதாக இப்போதுதான் பார்க்கிறீர்களா என்ன? பலமுறை பார்த்தவர் தானே. உண்மைதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூர்த்தீட்டும் முறையிலேயே உங்கள் மனநிலையை புரிந்து கொள்வேன். அது எப்படி? நீங்கள் நிதானமாக வாளை கூர்த்தீட்டிக் கொண்டிருந்தால் எந்த சிந்தனையுமின்றி நிச்சந்தையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். கூர்த்தீட்டுவதை இடையிடையே நிறுத்தி அதை தொடர்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதை மகிழ்வித்த ஏதோ ஒரு சம்பவத்தை மீண்டும் நினைத்து பார்க்கிறீர்கள் என்று பொருள். எங்கும் பார்க்காமல் வாளை மட்டுமே பார்த்துக்கொண்டு வேகமாக தீட்டுகிறீர்கள் என்றால் ஆவேசமூட்டும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி நினைத்து தீவிரமாக சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தம். கணக்கு பிள்ளை, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். சரி, இப்போது என் நிலை என்ன? ஏதோ தீவிரமான சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்ல வந்ததை இப்பொழுது சொல்லலாமா பிறகு சொல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, அப்போது அந்த அளவிற்கு முக்கியமான விஷயம் என்று சொல்லுங்கள். உண்மைதான். எப்படி இருந்தாலும் எப்போதாவது சொல்லத்தானே வேண்டும். ஆமாம். பிறகு என்ன? இப்போதே சொல்லிவிடுங்கள். நீங்கள் அந்த சுந்தராம்பாளின் நடனம் வெள்ளூரில் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக பெரிய அம்பலத்தார் சார்பாக அங்கேயே சென்று பேசிவிட்டு வந்தீர்கள் அல்லவா? அவர்களும் பாகனேரி அம்பலக்காரரே சொல்லி அனுப்பியிருக்கிறாரே என்று அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஆமாம். இவ்வளவு சிரத்தை எடுத்து நீங்கள் செய்த காரியத்திற்கு பலனில்லாமல் போய்விட்டது. ஓ, என் முன்னே ஏற்றுக்கொள்வதைப் போல் தலையாட்டி விட்டு பிறகு முடியாது என்று மறுத்து விட்டார்களோ? இனி அவர்களுக்கு வேறு வகையில் பாடம் புகட்ட வேண்டியதுதான். நீங்கள் பாடம் புகட்ட வேண்டியது அவர்களுக்கல்ல, சுந்தராம்பாளுக்கு தான். என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் அங்கு சென்று நாங்கள் உங்கள் நடனத்தை நடத்த தயாராக இருக்கிறோம், வந்து நடத்துங்கள் என்று அழைத்ததற்கு வர முடியாது என்று மறுத்து விட்டாலாம் அந்த சுந்தராம்பாள். கணக்கு பிள்ளை, நீங்கள் அந்த சுந்தராம்பாள் நமது முயற்சியை மதிக்கவில்லையே என்பதற்காக வருந்துகிறீர்கள். ஒரு நாட்டியக்காரி நமது அம்பலத்தாரின் முயற்சியால் நடந்தவற்றை மறந்து அவரை அவமதித்து விட்டாளே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அதையே இப்படி யோசித்து பாருங்கள். எப்படி? நடனக்கலையில் சிறந்து விளங்கும் ஒரு பெண் தன்னை அவமதித்தவர்களை தான் அவமதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டாள். ஒரு கலைவாணிக்குரிய தன்மானத்தோடு நடந்து கொண்டாள் என்று யோசித்து பாருங்கள். அவள் செய்தது சரிதான் என்று தோன்றும். நீங்கள் இதை இவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. இப்பொழுதுதான் என் மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. சின்னம்பலம், மேகநாதன் வருகிறார். மேகநாதா, என்ன இது? நீ குதிரை சந்தைக்கு போயிருக்கிறாய் என்றல்லவா நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீ இங்கே இருக்கிறாயே? குதிரை சந்தைக்கு சென்று விட்டுத்தான் வருகிறேன். சந்தை கூடியது என்றாலும் போதுமான அளவிற்கு குதிரைகள் வந்து சேரவில்லை. திரும்பி வந்து விட்டேன். அதனால் ஒரு பலன் கிடைத்தது. ஓ, அப்படியா? கணக்கு பிள்ளை, நீங்கள் சென்று உங்கள் பணியை தொடருங்கள். ஆகட்டும். மேகநாதா, இப்போது சொல். உங்களது நெருங்கிய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நெருங்கிய நண்பரா? பிறகு என்ன? அவரை இங்கே அழைத்து வந்திருக்கலாமே. யார் அவர்? நீங்களே வந்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல மரியாதை. வைரமுத்தா, அதுப்பா. உட்கார் வைரமுத்தா. இதற்குத்தான் இந்த வைரமுத்தனுடன் சேர்ந்து எங்கும் போகக்கூடாது என்பது. மாவீரன் நான் ஒருவன் வந்திருக்கிறேன் என்று யாருக்கும் தெரியவில்லையே. அதப்பா, அறிவழகனையும் வரவேற்று 2 வார்த்தை பேசிவிடு. இல்லாவிட்டால் இன்று முழுதும் சொல்லிக் கொண்டே இருப்பான். அறிவழகா, உன்னையும் வரவேற்கிறேன். அதென்ன உன்னையும் போனால் போகட்டும் என்று அழைக்கிறாயா? அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அறிவழகா, நாம் ஏற்றுக்கொள்ளாத, நம்மை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் நாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பிறகு எதற்கு இன்னும் இங்கேயே இருக்கிறார்? ஊருக்கு புறப்பட. போய்விடுவேன். ஆனால் என் மகனை எந்த காரணத்தை கொண்டும் பிரிந்து செல்லக்கூடாது என்று என் அத்தை, அதான் உன் தாய், என்னிடத்தில் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறார்களே. அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கிறேன். அதப்பா, பெரிய அம்பலத்தார் இங்கு இல்லையா? இல்லை, வெளியூருக்கு சென்றிருக்கிறார்.
நீ எப்போது பாகனேரி வந்தாய்? நான் காடுநெறி குதிரை சந்தைக்கு குதிரை வாங்க சென்றிருந்த நேரத்தில் மேகநாதனும் அங்கு வந்திருந்தான். என்னை மிகவும் வற்புறுத்தி அழைத்து வந்தான். நீ இங்குதான் இருக்கிறாய் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் நானும் இங்கு வந்தேன். நல்ல வேளையாக நீ வரும்போது நானும் இங்கே இருந்து விட்டேன் என்பதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். குதிரை சந்தையில் போதுமான குதிரைகள் வரவில்லையாமே, அதுவரை என்ன செய்ய போகிறாய்? சிறுகுடி அம்பலக்காரர் வீட்டில் தங்குவதாக தீர்மானித்து அவரிடமும் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். என்ன பேசுகிறாய் வைரமுத்தா? பாகனேரி வரை வந்துவிட்ட நீ மறுபடியும் ஓரிரண்டு நாட்கள் தங்குவதற்காக வேறு இடத்திற்கு செல்வதா? நான் இங்கு இருக்கும்போது போக விடுவேனா? என்ன அதப்பா இப்படி சொல்கிறாய்? எதுவும் பேசக்கூடாது. நீ இங்குதான் தங்க வேண்டும். நீயும் இங்கு இருப்பாய் அல்லவா? நானும் சென்று அண்ணனோடு கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் உடனே வந்து விடுவேன். அதனால் நீ நிச்சயம் இங்குதான் தங்க வேண்டும். சரி சரி, நீ இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்தி சொல்வதால் நான் இங்கேயே தங்குகிறேன். ஆஹா, நீ பெரிய நடிகன் தானடா. இங்கு வருவதற்கு இவர்களே அழைக்கும்படி செய்து இங்கேயே தங்க போகிறாய். என்ன வைரமுத்தா? எங்கே தங்க போகிறோம் என்று கேட்கிறான். மிகப்பெரிய விருந்தினர் மாளிகை இங்கு இருக்கும் போது தங்குவதற்கா இடமில்லை. சரி, நான் பிறகு வந்து சந்திக்கிறேன். மேகநாதா, வைரமுத்தனை அழைத்துச் செல். சரி, வாருங்கள். தந்தன 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 தந்தன